ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுல பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த சட்னி ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஈஸியான சட்னி. தோசை இட்லியோடு சாப்பிடும்போது ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போது இதுக்கான தாளிப்பு என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை இப்போ சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்பவே ஈஸியான பூண்டு சட்னி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.